ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஒரே மழை. நைட்லேருந்தே பெய்யும்னு நினைக்கிறேன். ஒரே சாரல் விழுது நிற்கி இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் காலையில் சாப்பிட்டோம், சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. இனி இப்போ நைட்டு மத்தியானத்துக்கு காக்க போகிறேன். இன்னைக்கு 1ஆம் தேதி, நான்வெஜ் வைக்கக்கூடாது. இருந்தாலும் நமக்கு கிளைமேட்டு இது வேறு வித்தியாசமாக இருக்கா, சரி ஏதாவது காரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிலோ, கொஞ்சம் மூளை 1/2 கிலோ சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா? என்ன பண்ணுறீங்க? போட்ட துணி அப்படியே நனைஞ்சிக்கிட்டே கிடாக்கு. பகலையிலே வீட்டுக்குள்ளே லைட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்க மாதிரி இருக்குது, இல்லாட்டா இருட்டாக இருக்குது. சரி, சமையல் வேலையை முடிச்சுட்டு பார்ப்போம். பாருங்க, வெங்காயம் தக்காளி உரிக்காங்க. வெளியே எடுத்துட்டேன் போமா, தெரியப்படுத்திட்டேன். ஐயோ அத்தியாப்பா போதுமா? இந்த மொத்த வெங்காயம் உரிச்சதுக்கு கண்ணே கொஞ்சம் நடிச்சாலும் கொஞ்சமா நடிக்கணும். ஐயோ இந்த கிண்ணத்துக்குள்ள இந்த 2 வெங்காயம் தான் இருக்குங்க. பாருங்க, இந்த 2 தான் இருக்கு. கொடுமை 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 செய்யறாங்க. எது இந்த வெங்காயம் வரைக்கும் சின்னதா? வெளியே மழை பிச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஒரு வேலை பார்த்தா, நீங்கள் ஒரு வேலை பார்த்தா சீக்கிரம் சாப்பிடலாம்ல. மணி 12 ஆயிடுச்சு. மத்திய சாப்பாடு இனிமேல் தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். மழையை பாருங்க, சரிதான் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. சோனி அங்கே பார்த்தா ஒரே மழை, இங்கே பார்த்தா ஒரே மழைன்னு பாத்திரம் கழுவ பிறக்கி போட்டிருக்கேன். இனிமேல் தான் கழுவ போகிறேன். பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சு போய்கிட்டு இருக்குன்னு. மச்சு தண்ணி போகுது. பாத்திரம் கழுவ எடுத்து போட்டேன், ஆனால் மழை வந்துருச்சு. ஒரே இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே மழை. இன்னும் நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் பூராப்பாக தான் இருக்குது, மழை அப்பப்போ பெஞ்சிட்டே இருக்குது. என்ன சமையல்னு காட்டுறேன் வாங்க. சோறு, சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்புல இருந்த கறியை எடுத்து போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம். சாப்பாட்டு வேலை முடிச்சு பாத்திரமும் கழுவிட்டேன். மழை இன்னும் தூத்த விழுந்துகிட்டே தான் இருக்குது. கொடையை பிடிச்சிக்கிட்டே பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இனி சாப்பிட போகிறோம். என்னடா நைட்டில் வீடியோ எடுக்காங்கன்னு நினைக்கிறாதீங்க. பகல் 2 மணிக்கு தான் இப்படி இருக்குது. வெளியே தெரியுதா வெளிச்சம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது. லைட்டு போட்டால் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் ஒரு ரூமில் மட்டும் லைட்டை போட்டு டிவி ஓடிட்டுருக்கு. கரண்ட் மட்டும் கட் ஆகலை நல்ல விலைக்கு. அதனால் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம் வச்சு. இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சு சமாளிக்கணுங்க. இல்லை 2 பேருக்கு சாப்பாடு ஊட்டி அப்பப்போ அப்படியே சார்ஜ் போட்டு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். வெளியே காட்டுறேன். மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது, வெடிக்கவே இல்லை. பூஸ்ட் போட்டு குடிக்கும். சாக்ஸ் போட்டுக்கிட்டே தான் உட்காந்துருக்கோம். எல்லாருமே சாக்ஸ் போட்டிருக்கோம். எங்கள் மகிழ் கீழே ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. அங்கங்கே ஆற்றுல தண்ணி போகிறது எல்லாத்தையும் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டில் எமர்ஜென்சி எல்லாம் வச்சுக்கணும். நம்ம சாப்பாடெலாம் இருக்குது. அப்புறம் மெழுகுதிரி மட்டும் இல்லை, லைட்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு மெழுகுதிரி வாங்கிட்டு வர போகிறாங்க. அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு வந்துருச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு செட் யூனிஃபார்ம் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு செட்டு வெளியே கிடக்கு. மழையில் நனைஞ்சு கிடக்கு. நேரத்திலேருந்தே நனைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கு. இப்போ வெடிக்க போகுது என்னன்னு தெரியவே இல்லை. நாளைக்கு தூங்கி எந்திக்கையில் தான் விடிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். நின்றுன்னு நினைக்கேன். நியூஸில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதுனால மெழுகுதிரி இந்த மாதிரி எமர்ஜென்சி ஐட்டம் வச்சுக்கோங்க. நைட்டில் கரண்ட்டு கட் ஆனாலும் அவங்களாங்க. எங்களுக்கு ஓரளவு கரண்ட்லாம் கட் ஆகலை, போய் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா சிலையும் சார்ஜ் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஒரு ஆளை மெழுகுதிரி வாங்கிட்டு வாங்க, ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். நைட் நேரத்தில் கரண்ட் இல்லைன்னா வேணும்னுட்டு வாங்கி வர சொன்னாங்க. பாருங்கள், 3 மெழுகுதிரி. ஒரு மெழுகுதிரி 20 ரூபாயா? 60 ரூபாய்க்கு மெழுகுதிரியே வாங்கியாந்துருக்கு. இந்த ஆளை என்ன செய்யனே தெரியலை. கேட்டால் சேஃப்டியாம்மா, இல்லாட்டா அப்பப்போ பற்றி விடுவோம்ட்டு மெழுகுதிரியே கேட்காத அப்படின்னு மொத்தமாக வாங்கியாந்து கொடுத்துருச்சு பாருங்க.
இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாத்துக்கு ஒப்பேற்றிடலாம் நினைக்கிறேன். அதிகமாக மெழுகுதிரியே யூஸ் பண்ண மாட்டேன், விளக்கெரியும். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வாங்கியாங்கன்னா மெழுகுதிரியே கேட்காத அளவுக்கு வாங்கியாந்து கொடுத்துருச்சு. டீ குடிச்சிட்டு பக்கத்தில் இட்லி கடையில் வடை பஜ்ஜியெல்லாம் வேணுமாங்க, சட்னியோட வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ அப்போலாம் எத்தனை மெழுகுதிரி காட்டினேன்? 3 மெழுகுதிரி காட்டினேன்னா அப்பா 3 மெழுகுதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பிள்ளை 5 ஆக்கிருச்சுங்க பாருங்க. குட்டி குட்டியாக 2 ஆக்கிட்டான். ஆக்கி இப்போ 5 மெழுகுதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் இருக்க அறிவாளிகள்லாம் பெரிய பெரிய அறிவாளிகள். இப்போ கொஞ்சம் வெறிச்சிருக்கு, ஆனால் பேஞ்சிட்டு தான் இருக்குது, பெருசாக பெய்யலை, சாரலாக விழுந்துட்டே இருக்கு. மழை தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது, ஆனாலும் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, வெறும் ஃபுல்லாக தண்ணி. மணி 11 ஆகுது, இன்னும் மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் தூங்க போகிறோம். காலையில் எப்படி வெறிச்சிருக்கா என்னங்கிறத பார்ப்போம். குட் நைட், பாய்.